கேஜி மீடியா 7 பாய்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் பஜ்ஜி. இந்த மிளகாய் பஜ்ஜி வந்து நம்ம சொல்கிற செய்முறை பிரகாரம் செஞ்சு பாருங்கள். ருசி வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். முக்கியமாக நம்ம சேனலில் வரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி சமையல் வீடியோக்களில் வந்து உள்ளேயே நிறைய டிப்ஸுகள் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாலும் அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகலாம். அதனால் வந்து வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ நீள்வாக்கில் இருக்கக்கூடிய மிளகாய் வாங்கி வச்சுருக்கேன். இந்த 1/4 கிலோ நீள்வாக்கில் இருக்கக்கூடிய மிளகாய் வந்து நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து அன்னன்னைக்கு வரக்கூடிய மிளகாய் அப்படி எடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து மிளகாய் பஜ்ஜியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதனால் அன்னன்னைக்கு மார்க்கெட்டில் வரக்கூடிய மிளகாய் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி பெரிய மிளகாயை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீள் வாக்கில் கட் பண்ணுங்கள். நீள் வாக்கில் கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மிளகாய் பஜ்ஜி வந்து நீளமாக நல்லா அழகாக இருக்கும். நம்ம மிளகாய் எப்படி கட் பண்ணுறது அதையும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். எப்போவுமே வந்து எல்லாருமே காம்போடு போடுவாங்க, அந்த காம்பை கட் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் வந்து இந்த மிளகாய் பஜ்ஜிக்காக மிளகாய் வந்து நீங்கள் நீள் வாக்கில் கட் பண்ணலாம். நீள் வாக்கில் கட் பண்ணி அந்த மாதிரி 2000 இதுவே நீங்கள் 4 போட்டும் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு 1/4 கிலோ நீங்கள் வந்து மிளகாய் வாங்கினீங்கன்னா நம்ம சொல்கிற செய்முறை பிரகாரம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மிளகாய் வந்து 4 கட் பண்ணிங்கன்னா வீட்டில் ஒரு 5 பேர் இருந்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாம் மிளகாய் பஜ்ஜி. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மிளகாயை 4 கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருமே சாப்பிட்றலாம், யாருக்குமே இல்லைன்ற குறை இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவு பிசைகிற அளவு ஒரு சட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் கடல மாவு போட்டிருக்கேன், அது கூட இன்னொரு 3/4 ஸ்பூன் கடல மாவு சேர்க்குறேன். இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டில் அரைக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் அரைக்கிறது அவ்வளவு நமக்கு வந்து ஆரோக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து 65 பொடி சேர்க்குறேன். ஏன் அப்படின்னா மிளகாய் பஜ்ஜி வந்து 65 பொடி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். 65 பொடி வந்து கடைகளில் நிறைய பிராண்டில் வைக்கிது. உங்களுக்கு எது நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி அளவாக விட்டு மாவு வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு நீங்கள் வந்து எப்போவுமே பஜ்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் பஜ்ஜி வந்து மாவில் முக்கி எடுக்கும்போது மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. நான் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா பொரிக்கிறதா இருக்கட்டும், எந்த குழம்பு வச்சாலும் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் வந்து நீங்கள் வந்து மிளகாய் பஜ்ஜியை பொரிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கும்போது அந்த எண்ணெயோட மனமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். பஜ்ஜியோட ருசியும் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்து பாருங்கள். முக்கியமாக அதில் வந்து பஜ்ஜி அல்லது 65 எது நீங்கள் பொரிச்சாலும் சோடாப்பு தயவு செஞ்சு சேர்க்காதீங்க. ஏன் அப்படின்னா சோடாப்பு வந்து அப்போதுக்கப்போ நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு புண்ணாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வயிறு புண்ணாக போச்சுன்னா உங்களுக்கு வந்து அடுத்த நாள் வந்து சாப்பிட்ற உணவு வந்து வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து மிளகாய் பஜ்ஜியாக இருக்கட்டும், 65 இருக்கட்டும், பொரிச்சு எடுத்து நீங்கள் பொரிக்கிற ஐட்டம் எதுவாக இருந்தாலும் சோடா நல்லா இருக்காதீங்க. அதே மாதிரி வந்து சோடாப்பு சேர்க்காம பொரிச்சு பாருங்க, நல்லா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பஜ்ஜி வந்து பொரிக்கும் போது உங்களுக்கு வந்து வீடு கம்மன்னு மணக்குங்க, அந்த அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து சோடாப்பு போடாதனால பஜ்ஜி இப்படி தான் இருக்கும். சோடாப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு புசுன்னு இருக்கும். சோடாப்பு வந்து வீட்டில் செய்யும்போது நம்ம சோடாப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து ருசி வந்து வேறு லெவலில் இருக்கும். மிளகாய் பஜ்ஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற செய்முறை பிரகாரம் செஞ்சனால உங்களுக்கு வந்து பஜ்ஜியில் ஒட்டின மாவு பிரியாமல் உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு எண்ணெயை பார்த்தாலே தெரியும், பஜ்ஜியில் ஒட்டின மாவு எண்ணெயில் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து பிரியலை.
இந்த மாதிரி நம்ம சொல்கிற செய்முறை பிரகாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து எண்ணெயும் உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். பச்சி மாவு உடையாது. அதனால நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்படி நிறையா டிப்ஸுகள் உள்ளே சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக பொரிச்சு எடுக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சோடாப்பு சேர்த்துறாதீங்க. சோடாப்பு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதி. அப்போக்கப்போ புஷ்ஷுன்னு இருக்கும், அவ்வளவுதான். நம்ம சோடாப்பு சேர்க்காம சாப்பிட்றது எவ்வளவோ நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியம். இப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நல்லா வேக விடுங்க, நல்லா வேக விட்டோம். உங்களுக்கு வந்து மிளகாயை பொறுத்த வரைக்கும் லைட்டாக வேக விட்டாலே உங்களுக்கு வந்து அப்படியே சாஃப்டாக மாவு மாதிரி வந்துடும். நம்ம வந்து அந்த ஒட்டின மாவெல்லாம் வேகணுன்றதுக்காக ஒரு சேர்த்து நம்ம டைம் எடுத்து நல்லா சிவப்பு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வந்து வேக விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நம்ம சொல்கிற செய்முறை பிரகாரம் எடுத்தீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான மிளகாய் பஜ்ஜி கிடைக்கும். மிளகாய் பஜ்ஜியோடு சேர்த்து ஒரு இன்னைக்கு கருவேப்பிலையும் சேர்த்தா கூட தாளிச்சு அப்படியே நீங்கள் எடுத்துக்கங்க. இதில் வந்து லெமன், முக்கியமாக லெமன் அப்படியே கொஞ்சம் லைட்டாக பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மிளகாய் பஜ்ஜியோட ருசி வேறு லெவலில் இருக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருக்கிறதுனால வந்து வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து நம்ம பாய்ஸ் கிச்சன் வீடியோ போட முடியலை. இனி வரும்போது அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வீடியோ நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் இதே மாதிரி நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் KG மீடியா 7 பாய்ஸ் கிச்சன் கர்ணன்.